சாராம்மா எழுந்துடு, ஃபஜருக்கு டைம் ஆச்சு. சாராம்மா எழுந்துடு, சீக்கிரமா எழுந்துடு. அப்படித்தான் தூங்கு. ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவே எழுந்திருக்காத. நான் உனக்கு கை காலெல்லாம் அழுத்தி விடுறேன், போர்வையெல்லாம் போட்டி விடுறேன், விசிறியெல்லாம் விசிறி விடுறேன். தூங்கு. ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவே எழுந்திருக்காத. சாரா, ஃபஜர் டைம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் மணி தூங்குற? சீக்கிரமா எழுந்துடு. ஃபஜர் டைம் முடிய தொழுகையே முடிஞ்சிடுச்சு. அம்மா சொல்லும் போதே தொழுதுக்கணும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். இன்றைக்கு மட்டும் அவங்க ஃபஜர் தொழுதிருந்த என்னை இந்த வீட்டை விட்டே தொலைத்து இருக்கோம். நான் மாபெரும் கஷ்டத்தை வாங்கி கொடுத்தேன். குர்ஆனோதியே ரொம்ப நாள் ஆச்சுல. இன்று எப்படியாவது குர்ஆன் ஓதணும். சரி, உட்கார்ந்து குர்ஆன் ஓதரா. ஓதாத. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم. இப்போ போய் குர்ஆன் ஓதுற. மகரிபுக்கு அப்புறமா குர்ஆன் ஓதலாம். வா, நம்மட போன்ல புது சீரியல் அப்லோட் ஆயிருக்கு, பார்க்கலாம். அப்படியா? நானும் மறந்தே போயிட்டேன். வா, சீக்கிரம் பார்க்கலாம். சீக்கிரம் சேனல் ஆன் பண்ணு. பாரு பாரு, நல்லா பாரு. அந்த சீன் சூப்பரா இருக்குல்ல? ஆமால. இந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்குல்ல? ஆமால. சீரியலை பார்த்து கொண்டிருப்பதில் மகரிப் தொழுகையும் குர்ஆன் ஓதுவதை தவறிவிட்டன. இப்போது மணியா 8:30 ஆகிவிட்டது. அல்லல்லா, என்னாச்சுக்கா? நம்ம ரெண்டு பேரும் போன் பார்த்ததால மகரிப் தொழுகையும் தொழல, குர்ஆனும் ஓதல. அப்படியா? நானும் மறந்தே போயிட்டேன். வா, சீக்கிரம் போய் ஓதலாம். இப்ப எப்படி என்னால குர்ஆன் ஓத முடியும்? நான் வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், நிறைய வேலை இருக்கு. இப்ப எப்படி என்னால குர்ஆன் ஓத முடியும்? அப்ப நம்மளால குர்ஆன் ஓத முடியலையாக்கா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். இன்றைக்கு மட்டும் அவங்க குர்ஆன் ஓதிருந்தா என்னை இந்த வீட்டை விட்டே தொலைத்திருக்கோம். நல்ல வேலை அவங்க குர்ஆன் ஓதல. அவங்க குர்ஆன் ஓதிருந்தா ஒரு இடத்துக்கு 10 நன்மை. அப்படின்னா அவங்களுக்கு அளவில்லாத நன்மை கிடைச்சிருக்கோம். நான் அதையும் தடுத்துட்டேன். அவள் குர்ஆன் ஓதாததால மாபெரும் கஷ்டத்தை ஏற்படுத்திட்ட. அவள் முனாஃபிக்காகி விட்டாள். காட்சி 3 விசேஷ வீடு. அக்காவும் தங்கச்சியும் கல்யாண வீட்டுக்கு செல்லும் போது தங்கச்சி, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆளால் கல்யாணம்ல, ரெடியா போகலாமா? அப்படியா அக்கா? எனக்கு தெரியாதே, அம்மா கூட சொல்லல. நான் சீக்கிரம் போய் ரெடியாகிட்டு வரேன். என்ன நீ போட போற? இந்த ஸ்கர்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. பாரு, புர்கா எவ்வளவு லூசா இருக்குன்னு. அங்க பாரு, ஸ்டைலான ஷோலன் இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கோ.
அங்க பாரு, அப்படியான மேக்கப் செட்டும் இருக்கு, அதையும் பூசிக்கோ. அங்க பெர்ஃபியூம் இருக்கு பார், அதையும் அடிச்சுக்கோ. அப்பதான் நீ நடக்கும் போது வாசனையா இருக்கும். ரெடியாகி வருகிறோம். என்ன தங்கச்சி இவ்வளவு மேக்கப் போட்டிருக்க? ஆமா அக்கா, இப்படி மேக்கப் போட்டா ரொம்ப கெத்தா இருக்கும். ஒன்ன மாதிரி சுருக்கா எல்லாம் போட்டா யாருமே நம்மள பார்க்க மாட்டாங்க. உங்க அக்காவுக்கும் மேக்கப் போட சொல்லு. நீயும் மேக்கப் போட்டுக்கோ, அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. சரி, நீயே போட்டு விடு. எப்படி நான் 2 பேருக்கும் மேக்கப் போட வச்சிட்டேன். நான் ரொம்ப புத்திசாலி. பண்ணுவாங்க.